الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நலுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன உலகம் தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மனித வாழ்வை எளிதாக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இணையமும் இணையதளங்களும் ஸ்மார்ட் போன்களும் இன்று மனிதனை தன் வசப்படுத்தி அவனுடைய சிந்தனைகளையும் அவனுடைய உணர்வுகளையும் தனக்கு அடிமையாக்கி வைத்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் மதுவும் சூதாட்டமுமே போதை தரக்கூடிய வஸ்துக்களாக இருந்த நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய சட்டை பைக்குள் ஒரு கையகல ஒரு தொலைபேசியில் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வும் சங்கமித்திருப்பதை நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பெயர் சொல்லுவார்கள், டிஜிட்டல் அடிக்ஷன், டிஜிட்டல் போதை என்று சொல்லுவார்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள் இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களை, இஸ்லாத்தினுடைய பார்வையில் மனித வாழ்வு என்பது மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த நோக்கங்களை கொண்டது. ஒரு லட்சியத்தினுடைய அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அல்லாஹ் அல்-குர்ஆனில் சொல்லுவான், வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்லுவான். எனவே நம்முடைய படைப்பினுடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான். ஏதோ போகிற போக்கிலே உலக வாழ்க்கைக்கு தேவையாக நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய நேர விரயமும் இருக்க வேண்டுமே தவிர முழுக்க முழுக்க உலகத்தை அடிப்படையாக வைத்து, உலகத்தினுடைய மோகத்தை அடிப்படையாக வைத்து படைத்த நோக்கத்தை மறந்து வாழ்வது என்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. அன்பான பெருமக்களே,
இந்த டிஜிட்டல் போதையின் காரணமாக நம்முடைய ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்முடைய மன அமைதியும் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இறுதியில் நம்முடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சக்தி நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த இணையத்திற்கும் இணைய தளங்களுக்கும் இருக்கிறது. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, உலகளாவிய ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத போதை என்னவென்று சொன்னால் ஸ்க்ரோலிங். ஆரம்பத்தில் சோசியல் மீடியா என்பது வெறுமனே தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த சோசியல் மீடியா இன்றைக்கு நம்முடைய எல்லா நேரத்தையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. அன்பான பெருமக்களே, 2025 உலகளாவிய ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, சராசரியாக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய ஒவ்வொரு நாளில் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 35 நிமிடங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் சோசியல் மீடியாவிற்காக தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றார். இது உலகளாவிய புள்ளி விவரம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய நாட்டில் இந்தியாவில் வசிக்கக்கூடிய நாம் நம்முடைய செல்போனை பயன்படுத்தக்கூடிய நேரம் என்பது 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆனால் இது கூட தப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய நிறைய செயல்பாடுகள், நம்முடைய நேரங்கள் எல்லாமே எதிலே கழிகிறது என்று சொன்னால் நம்முடைய ஃபோனில் தான். ஒரு காலம் இருந்தது, பத்திரிகையெல்லாம் நேரில் வந்து கொடுப்பாங்க, உத்தரவாக வச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு பத்திரிகை கூட ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறோம், வர முடிஞ்சா கல்யாணத்துக்கு வாங்க, வராட்டி பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில் சாதனங்களும் இணையத்தினுடைய பயன்பாடுகளும் இன்றைக்கு அதிகம். ஒரு காலம் இருந்தது, உறவுகளுக்குள் உண்மை இருந்தது. இன்னைக்கு எல்லா உறவுகளுமே போலியாகத்தான் இருக்கிறது. நாக்கில் சக்கரை கட்டியாட்டு பேசுவாங்க, உள்ள விஷமாட்டு அவர்களுடைய வார்த்தை இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே வாங்கன்னு சொன்னாலே அதில் வேற அர்த்தம் தான் இருக்கும். வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே எப்போ போவேங்கிற அர்த்தம் தான் உள்ள இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்துட்டாங்கனாலே என்னைக்கு போறீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்முடைய உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை. அன்பான பெருமக்களே, ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்திய அளவிலே ஒரு நாளைக்கு சராசரியாக 3 மணி நேரமும் 15 நிமிடங்களும் ஒவ்வொரு மனிதரும் சோசியல் மீடியாவிலே தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார்கள் என்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அன்பான பெருமக்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க 40% மக்கள் இந்த சோசியல் மீடியாவின் காரணமாக தங்களுடைய தூக்கத்தை தொலைக்கிறார்கள். தூக்கமின்மை பிரச்சனையில இன்றைக்கு அதிகமாக இருப்பது வயதானவர்களை விட வாலிபர்கள் தான் அதிகம். ஏனென்று சொன்னால், அதிகாலையில் ஃபஜ்ருக்காக எழ வேண்டிய கண்கள் விடிய விடிய ஸ்மார்ட் போனுடைய திரையை பார்க்கக்கூடிய காரணத்தினால் ஃபஜ்ரு தொழுகையும் கலாவாகி விடுகிறது. தூக்கமின்மை பிரச்சனையும் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே 40% மக்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அதில் அதிகமாக யாரை பார்த்தால் நம்முடைய வாலிபர்கள் தான். அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க நேரம் முழுக்க அவர்களுடைய நேரம் முழுக்க இளையதளங்களிலே செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, என்றைக்கு இந்த AI என்று ஒன்று வந்ததோ அன்னைக்கு உண்மை எது பொய் எதுங்கிற ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட குறைவாக ஆகிவிட்டது. செத்தவெல்லாம் இன்னைக்கு பேசுறான், மூத்த போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு பேசுகிறார்கள். குழந்தை இன்னைக்கு டான்ஸ் ஆடுது, பிறந்த குழந்தை டான்ஸ் ஆடுது. காரணம் AI. வெறுமனே பொழுதுபோக்கிற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயலி இன்றைக்கு நம்முடைய நேரத்தை திருடுகிறது என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். சமூக வலைதளங்களில் ஒரே ஒரு வீடியோவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னால் அதை சார்ந்த நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நம்முடைய
நமக்கு தெரியாமலேயே, நம்முடைய அனுமதி இல்லாமலேயே நம்முடைய பயன்பாட்டுக்குள் வந்து விடுகின்றது. நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரே ஒரு வீடியோ தான் பார்ப்போம். அந்த வீடியோவுக்கு தோதுவாக நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அலையலையாக நம்முடைய இணையதளத்திலே பதிவேற்றப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு தெரியாமலேயே நாம் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஒரே ஒரு சமையல் குறிப்பை நம்முடைய பெண்மணி பார்க்கிறார் என்று சொன்னால், தொடர்ந்து அது சார்ந்த நிறைய வீடியோக்கள். நம்முடைய குழந்தை ஒரே ஒரு கேம், ஒரே ஒரு பொம்மை சேனல் பார்க்கிறது என்று சொன்னால், அது சார்ந்த நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பதிவேற்றப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு தெரியாமலேயே நாம் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, உண்மை எது பொய் எது என்று தெரியாத அளவிற்கு இன்றைக்கு நிறைய செய்திகள் பரவலாக நம்முடைய சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்படுவதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வதந்தி இஸ்லாத்தில் மிக மோசமான தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வதந்தி. இன்றைக்கு சர்வசாதாரணமாக வதந்திகள், அது உண்மையா பொய்யா என்றே அலசி ஆராயாத முடியாத அளவுக்கு வதந்திகள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே பரவியதன் காரணமாக சௌக்கிதார், பசுகுண்டர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களின் காரணமாக நிறைய முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் வதந்திகளின் காரணமாக நம்முடைய நாட்டிலே அரங்கேறி இருக்கிறது. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள், சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, ஒரே ஒரு தீயவன், ஒரு கெட்ட நடத்தை உள்ளவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் என்று சொன்னால் அதை அலசி ஆராயுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். இன்றைக்கு நாவினால் செய்யக்கூடிய பாவங்களை விட இன்றைக்கு நம்முடைய விரல் நுனிகள் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம். உடனே ஒரு மெசேஜை தட்டி விட்டுறோம், உண்மையா பொய்யா என்று அலசி ஆராயாமல் வந்த விஷயத்தை எல்லாம் பார்வை செய்து விடுகிறோம் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு தன் அவன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமாகும். ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்பதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றான் அல்லவா, இந்த ஒரு விஷயம் அவன் பொய்யன் என்பதற்கு போதுமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, ஒரு முஃமினுடைய ரகசியம், ஒரு முஃமினுடைய உயிர், உடைமை, பொருளாதாரம் எவ்வளவு கண்ணியமோ அதே போன்று அவனுடைய ரகசியமும் கூட இந்த மார்க்கத்தில் கண்ணியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் நகர்வலம் வரக்கூடிய பழக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. பொதுவாக அன்றைக்கு அரசர்களுடைய பழக்கம் அதுதான், ராத்திரியில இரவு வலம் வருவார்கள். நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேடம் மாறி, ராஜா இல்லாமல் வேடம் மாறி வந்து தன்னுடைய ஊரை, தன்னுடைய நாட்டை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பழக்கம் அன்றைக்கு ராஜாக்களுக்கு இருந்தது. அந்த பழக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலேயும் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே வலம் வந்த பொழுது ஒரு வீட்டிலிருந்து வினோதமான சத்தம் வந்துச்சு. ஒரே பாட்டு சத்தம், உள்ள ஏதோ பாவமான காரியம் நடக்குவதை போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு கேட்டுச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, நைஸா அந்த வீட்டினுடைய சுவரேறி குதிச்சு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா ஒரு வயதானவர் பாட்டு பாடிட்டு மது அருந்தி கொண்டிருக்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபமா கேட்டாங்க, இதே வேளையில நீ மது அருந்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே மௌத்து வந்துருமா வராதாங்கிற பயம் உனக்கு இல்லையா? ஒருவேளை மௌத்து வந்துருச்சுன்னா அதை அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவேன் கேட்டவனே அந்த வயோதிகர் சொன்னார், அமீருல் முஃமினீன், நானாவது ஒரு பாவம் தான் செஞ்சேன், ஆனா நீங்க 3 பாவம் செஞ்சுட்டீங்க. சொன்னவனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடி போயிட்டான். எப்படி சொல்ற, நான் இன்னும் 3 பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டவனே அந்த வயோதிகர் சொன்னார், வலா தஜஸ்ஸஸு, ஒருத்தருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, ஏன் குறைய என்னுடைய அனுமதி இல்லாமல் துருவி துருவி ஆராய்ச்சிட்டீங்க. 2வது பாவம்,
வலா தஹ்து புயூதன் மின் ظுஹூரிஹா. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறதா இருந்தா முன்வாசல் வழியாகத்தான் போனமே தவிர சுவரேறி குதிச்சு வராதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நீங்க என்ன செஞ்சீங்க? என் வீட்டுடைய கதவு வழியா வரல, சுவரேறி குதிச்சு வந்துட்டீங்க. இது இரண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, உங்க வீடு அல்லாமல் அடுத்தவர்களுடைய வீட்டில் நுழைவதாக இருந்தால் சலாம் சொல்லி அனுமதி கேட்டுட்டு தான் வரணும். நீங்க என் வீட்டுக்குள் நுழையிறதுக்கு அனுமதியும் கேட்கல. இது மூணாவது தப்பு. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அப்படி எதுவுமே பதில் பேசல, அப்படி வெளியே போயிட்டாங்க. இது அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுடைய பண்பு. அன்பான பெருமக்களை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். தவறு செய்த அந்த மனிதர், தவறே செய்யாத உமர் ரலியல்லாஹு சொன்னவனே ஏற்றுக்கிட்டு போனாங்க அல்லவா? அன்பான பெருமக்களே, ஒரு மூமியினுடைய ரகசியம் கூட பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு ஒரு கண்டென்ட் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களுடைய குறையை தேடி தேடி ஆராய்கிறோம் அல்லவா? அன்பான பெருமக்களே, செய்யாத தவறை கூட வதந்தியாக பரப்புவது கூட மார்க்கத்தில் பெரும்பாலும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு போரிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது, எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு என்னவென்று சொன்னால், போரிலிருந்து திரும்பி வரும்போது படையெல்லாம் சரியா இருக்குதா, வந்தவங்க எல்லாம் சரியா வர்றாங்களான்னு பார்க்கக்கூடிய பண்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குணம். செக் பண்ணும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. படை திரும்பி வருகின்ற அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கழுத்தை தொட்டு பார்க்கறாங்க, செயினை காணோம். தேடிட்டு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு படை மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாங்கிற ஒரு எண்ணத்துல ஆயிஷா அம்மா தன்னுடைய செயினை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கூட ஒரு சஹாபி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஒட்டகத்தினுடைய பாதுகாவலர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனியா வந்துட்டாங்களே, எப்படியாவது பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த நோக்கத்துல சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்துடைய கைத்தை பிடிச்சுக்கிட்டே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. மேல கூட கண்ணை தூக்கி பார்க்கல, எப்படியோ மதீனாவை உள்ள வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை பார்த்த நயவஞ்சகனுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு பெரிய கண்டென்ட் கிடைச்சிருச்சு. என்ன செஞ்சா? மதீனா முழுக்க ஒரு வதந்தியை பரப்பி விட்டார். ஆயிஷா அம்மாவுக்கும் கூட வந்த சஃப்வானுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாத காலம் அல்லாஹ் நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மதீனா முழுக்க பட்டு எரிந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஏதோ ஒரு மனிதருக்கும் ஏதோ ஒரு தொடர்புங்கிற விஷயம் மதீனா முழுக்க காட்டுத்தீயாக பரவியது. கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கவலை, கேள்விப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் கவலை. அல்லாஹ் அல் குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான். சூரத்து நூரிலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பொழுக்கம் இல்ல, பரிசுத்தமான கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண் என்பதாக அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சான்றை தன்னுடைய புறத்திலிருந்து இறக்கி வைத்தான் என்பதாக வரலாறு. அன்பான பெருமக்களே, நாம் கேட்பதை எல்லாம் நம் சொல்லிக்கொண்டோ இருந்து என்று சொன்னால் அதுகூட நாம் பொய்யன் என்பதற்கு போதுமான ஒரு விஷயம். அன்பான பெருமக்களே, ஒரே ஒரு புள்ளி மாத்தனால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அடுத்தவருடைய குறையை நாம் துருவி ஆராய்ந்து அடுத்தவருடைய விஷயத்தை வதந்தியாக பரப்புகிறோம் அல்லவா? ஒரு புள்ளி மாறினதற்காக ஒரு பழம்பெரும் ஒரு சஹாபி 80 வயதை தொட்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்பட்ட குர்ஆனை ஒன்று திரட்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபி உஸ்மானே கனி, இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய செல்வத்தையே வாரி வாரி வழங்கிய உஸ்மான் கனி, மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புள்ளி மாறினால, ஒரே ஒரு மெசேஜ் தப்ப பார்வையிட பண்ணனால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு. இப்படி நிறைய வரலாறுகள் வதந்தியாக பரப்புவர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு பாடம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அடுத்தவர்களுடைய குறையை தேடி தேடி ஆராய்கிறார்களோ
அல்லாஹ் அந்த அடியானுடைய குறையை தேடி தேடி ஆராய்வான். எதுவரை என்று சொன்னால், அந்த மனிதன் அவனுடைய வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட அல்லாஹ் கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். எனவே அன்பான பெருமக்களே, நாம் எந்த விஷயத்தை கேள்விப்படுகிறோமோ அந்த விஷயம் உண்மையானதா அல்லது பொய்யா என்பதை தகுந்த ஆதாரத்தோடு நிரூபணமானதற்கு பிறகுதான் நாம் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர வெறுமனே கிடைத்ததை எல்லாம் அடுத்த இடத்திலே பேசுவது, அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தையை வைத்து பல ஜோடி கதைகளை திரித்து அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை கெடுப்பது என்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்பதை நம்மிடம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு ஹதீஸிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். எனவே ஆணும் பெண்ணும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். போன்களின் மூலமாக இன்றைக்கு நிறைய தவறுகள், நம்முடைய வாலிபர்களுடைய விஷயத்திலே நிறைய தவறுகள் இன்றைக்கு சாதாரணமான முறையில் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டு வருவதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக என்றைக்கு இந்த ரீல்ஸ் என்ற அந்த மோகம் வந்ததோ அன்றைக்கு நிறைய தவறுகள் நம்முடைய சமூகத்தில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக வடமாநில ஒரு இளைஞர், குறிப்பாக ஒரு முஸ்லிம் இளைஞர், அவர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டார். காரணம், வாலிபர்களிடத்தில் இருந்த அந்த ரீல்ஸினுடைய மோகம். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை இருக்கிறது, அது அல்லாஹ்வை வணங்கி வழிபாடு செய்வதற்காக தவிர வெறுமனே இந்த சமூக வலைதளங்களில் நம்முடைய நேரத்தை வீண்வரையும் செய்வதற்காக அல்ல என்ற அந்த நிதர்சனமான உண்மையை விளங்கி வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவனை இபாதத் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை அனுவனுவாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து தொழாத